விஜய் ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து காவேரி வராங்க. வந்தவொடனே 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உங்கள் கூட இருப்பேன், அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாரு, என்னடி பேசிகிட்ருக்க, என்ன பேசிகிட்ருக்க, நீ என்னை விட்டு போயிடுவியா, நான் உன்னை விட்டுருவேனா, அப்படிலாம் உன்னை என்னால் விடவே முடியாது, புரியுதா, நீ தான் எனக்கு எல்லாமே, நான் அப்படிலாம் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க காவேரி, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. அப்படியே கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு அப்படியே ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே எழுந்துக்கிறாங்க காவேரி. எழுந்து போய் தனியாக நிற்கிறாங்க. நின்றுட்டே இருக்கும்போது அவர் பின்னாடியே வராரு. வந்துட்டு அதே மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்க ரொம்ப சந்தோஷமாக அப்படியே தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. எழுந்தவுடனே நல்லா தூங்கிட்டே இருக்காரு. காவேரி அப்படி பார்க்குறாங்க விஜய். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வந்து விஜயோட சேர்ந்து வாழ்ந்துட்டோம், அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. அது சரி இப்போ எழுந்து போகலான்னு எழுந்துக்கிறாங்க. அப்படியே விஜய் கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி பேசுகிறாரு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே பாரு, என்னை விட்டுட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பொழுது வெடிச்சிச்சு, நான் போகிறேங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எங்கே போயிடுவியா, என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே போகிறாங்க. போனோடனே விஜயை அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. விஜய் அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே பார்க்குறாரு. பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. அங்கேருந்து காவேரி சந்தோஷமாக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே அவங்க அம்மா, என்னம்மா நீ அழகாக இருக்க, சூப்பராக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க. என்னடி ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, அவள் ஏதோ சந்தோஷமாக கலகலன்னு இருக்கா பழையபடி, அதை பார்த்து நீ சந்தோஷம் படணும், இவ்வளோ நாள் அவளை நம்ம திட்டிகிட்டு இருக்கோம், அதனால தான் அவள் ஒரு மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா கிளம்பிட்டீங்க போல இருக்குது, ஷூட்டிங் சூப்பர்மாம்மா, நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், இப்போ அவர் ஷூட்டிங் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீ மட்டும் எப்படி போய் தனியாக கடை திறப்ப அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. என்னங்க பண்ண சொல்கிறீங்க, கண்டிப்பாக 4 பேருக்கு நான் ட்ரெஸ்ஸு திருப்பி கொடுக்கணும், நான் கடையை ஓப்பன் பண்ணுறேன், நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே யமுனா இருக்காங்க. அப்போ ஃபுல்லாக தேடுறாரு, ரூம் ஃபுல்லாக தேடுறாரு. தேடி பார்க்குறாரு, எதையுமே காணும். என்னங்க தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. அதுக்கு நிவின் சொல்கிறாரு, உனக்கு என்னன்னு சொல்லிட்டு, என்ன ஃபோட்டோ தேடுறீங்களா, அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு கோவமாக அப்படி கத்துறாங்க.